Hey guys, ஸோ டுடே வந்து பிளான்ட்டோட ரீபாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ரீசெண்டாக மீஷோவில் வந்து பிளான்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோலையும் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி போய் பாருங்கள். ஸோ அந்த பிளான்ட் எல்லாமே வந்து சின்ன சின்ன கவரில் வந்து செக்யூர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த பிளான்ட் தான் மொத்தம் 5 பிளான்ட்டு, 4 பிளான்ட் வந்து இன்டோர் பிளான்ட்டு, 1 மட்டும் வந்து ப்ளூபெர்ரி பிளான்ட்டு. ஸோ இதை வந்து நான் ரீபாட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த 3 பிளான்ட்டுமே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஜேட் பிளான்ட், மணி பிளான்ட் அண்ட் லக்கி பேம்போ. இதையுமே வந்து ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாட்டில் தான் அந்த பிளான்ட்டை வந்து ரீபாட் பண்ண போகிறோம். காம்போ செட்டில் வாங்கியிருந்தேன் 5 கலர்ஸில் வித் ட்ரேயோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பாட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா திங்ஸ் எல்லாமே வாங்கின வீடியோ வந்து முன்னாடி போட்டிருக்கேன், லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ போய் செக் அவுட் பண்ணி போய் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்து மண் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மண் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொக்கோபீட் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து தண்ணி நம்ம ஓவர் ஃப்ளோவாக ஊற்றிட்டோம் அப்படின்னா கொக்கோபீட் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து வெளியில் வந்துடும் தண்ணி. ஸோ அங்கேயே ஸ்டே ஆகி நிற்காது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொக்கோபீட் ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து மண்ணை வந்து ஃபில் பண்ணிவிட்டு தென் இந்த செடி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஸ்னோ ஒயிட் செடி தான் ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சம் மண் கொட்டிட்டு நடுவில் வந்து இந்த பிளான்ட் செட் பண்ணிவிட்டு தென் மேலேயும் கொஞ்சம் மண் கொட்டணும். மண் வந்து ரொம்ப பாட் ஃபுல்லாக ரொம்பற மாதிரி கொட்டக்கூடாது. ஸோ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றும் போது கீழே ஓவர்ஃப்ளோ ஆகி ஊற்றாமல் அளவுக்கு மண் கொஞ்சம் கீழே ஒரு இன்ச்சு கீழே வந்து இருக்கிற மாதிரி மண்ணை நம்ம வந்து பார்த்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னேக் பிளான்ட் தான் வந்து ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு கலர் பாட்டுக்கும் வந்து ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலருக்கு வந்து ஸ்னோ ஒயிட்டு அண்ட் வந்து பிங்க் வந்து ஸ்னேக் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்னோ ஒயிட்டுக்கு நம்ம எப்படி வந்து ரீபாட் பண்ணுமோ அதே மாதிரி நான் கொஞ்சம் மண் கொட்டிட்டு நடுவில் வந்து பிளான்ட் வச்சுட்டு மறுபடியும் மேலே மண் கொட்டிட்டு அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மண்ணில் வந்து நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெர்மி கம்போஸ்ட்டு ப்ளஸ் வந்து கொக்கோபீட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் பாட்டில் வந்து சாங் ஆஃப் இந்தியா பிளான்ட் வந்து ரீபாட் பண்ணிட்டோம். ஸோ என்னென்னா ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ்லேயும் சரி இல்லை வீடியோலையும் சரி ஸ்பைடர் பிளான்ட்டு. பட் அது வந்து சாங் ஆஃப் இந்தியா பிளான்ட்டாக. என்ன மிஸ்டேக்னால் நான் வந்து காம்போவில் வந்து ஸ்பைடர் பிளான்ட்டும் ஸ்னேக் பிளான்ட்டோ தான் போட்டு வச்சுருக்கேன் போல். ஸோ நான் சரியாக பார்த்துட்டு ஆர்டர் பண்ணல என்னன்னு தெரில. நான் வேறு ஒன்று டிசைட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் போல். ஸோ அது வந்து ஸ்பைடர் பிளான்ட் கிடையாது, அது வந்து சாங் ஆஃப் இந்தியான்னு பிளான்ட்டு. ஸோ ஸ்பைடர் பிளான்ட் வந்து நான் தனியாக வாங்கணும். ஸோ நான் ஸ்பைடர் பிளான்ட் வாங்கினேன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து அரிக்கா பிளான்ட்டையும் வந்து ரீபாட் பண்ணியாச்சு. ஜேட் பிளான்ட் தான் வந்து க்ரீன் கலர் பாட்டில் வந்து ரீபாட் பண்ணணுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து ரீபாட் பண்ணியாச்சு. லக்கி பேம்போ வந்து நிறைய பேர் வந்து வாட்டரில் வைப்பாங்க. ஸோ நான் சாயில் மிக்சிங்கில் தான் வைக்க போகிறேன். எனக்கு வாட்டரில் வைக்கிறது செட் ஆகும்னு தோணலை, என்னோடய ஒப்பீனியனுக்கு தோணலை. ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து வாட்டர்லேயும் வச்சுருக்காங்க. வாட்டர்லேயும் வைக்கலாம், சாயில் மிக்சிங்லேயும் வைக்கலாம். பட் ஸோ எனக்கு சாயில் மிக்சிங்கில் வைக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கீழேருந்து எடுத்து ஒன்றா சைடாக வச்சு ஒரு டிசைன் மாதிரி பண்ணி ரீபாட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா பிளான்ட்டையுமே வந்து ரீபாட் பண்ணியாச்சு. ஒரு கலருக்கு ஒன்று ஏற்ற மாதிரி ரீபாட் பண்ணியிருக்கேன். லக்கி பேம்போ மட்டும் ஒரு சின்ன பாட்டில் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் மீடியமான பாட்டு, லக்கி பேம்போ வந்து சின்ன பாட்டு. ஸோ இதுக்கப்புறம் லக்கி பேம்போ வளர்ந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய பாட்டில் வந்து ரீபாட் பண்ணுறேன். அதை நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். அண்ட் வந்து இதுதான் ஃபைனல் லுக். இந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு டேபிளில் வந்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து. ஸோ இண்டோர் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இண்டோர் ஸ்டாண்டை வைக்கும் போது நான் அது ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங், பாய்.